வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஊக்கமருந்தும் உற்சாக விருந்தம். கனவுகளை பெரிதாக வைத்துக்கொண்டு மனதை சோர்வாக வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு நிமிடத்தில் ஒரு குட்டி விருந்து. ஒரு தீவிர பக்தன் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க. அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் எல்லாமே இருந்துச்சு. தேங்காய் முதல்ல ஆரம்பிச்சது, நம்ம மூவரில் நானே கெட்டியானவன், நானே பெரியவனும் கூட அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து வாழைப்பழம், நம்ம மூவரில் நானே இளையவன், நானே இனிமையானவனும் கூட அப்படின்னு சொல்லிச்சு. கற்பூரமோ பேசாமல் அமைதியா மௌனம் சாதிச்சதுங்க. பக்தன் சன்னதியை அடைந்தான். தேங்காய் உடைக்கப்பட்டது, வாழைப்பழம் தோலுரிக்கப்பட்டது, கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போல் ஆனது. மனிதர்களாகிய நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைக்கப்படுவோங்க. இனிமையாய் இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசித்திருந்தால் ஒரு நாள் நிச்சயம் கிழிபடுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம். அதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் நமக்குன்னு ஒன்றுமே இல்லைங்க. எல்லோருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு நம்ம உணர்ந்து எப்போ நம்ம வளர ஆரம்பிக்கிறோமோ இந்த வாழ்க்கை எப்போவுமே இனிமையாக இருக்குங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்கள் நண்பர்களும் அவங்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழணும்னு நினச்சா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. நன்றி.